மக்களின் கோரிக்கையை விஜய் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். இதனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் தமிழக மக்களும் செம உற்சாகத்தில் இருக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் வெற்றி பெற்ற பிறகு தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பரந்தூர் விஷயம் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருந்தது. அதாவது பரந்தூர் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு விஜய் அவர்கள் தான் முதல் குரல் கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து முதல் பிரச்சாரத்தையும் பரந்தூர் தான் விஜய் அவர்கள் ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு அடுத்த ஒரு 3-4 நாட்களே பரந்தூர் விமான நிலையத்தோட முக்கியத்துவம் என்ன, பரந்தூர் விமான நிலையம் ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கான முடிவை இப்போ விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பரந்தூர் விமான நிலையம் பரந்தூரில் வரக்கூடாது. ஸோ திருச்சி, சேலம் அந்த மாதிரி ஏரியாஸ் காலியாக தான் இருக்குது, அங்கே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 3 வருஷம் பரந்தூர் விமான நிலையத்தோட ஒர்க் போய்கொண்டு இருந்தது. இப்போ அது அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டது. ஸோ இதனால் பரந்தூர் மக்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. இதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் விஜய் மீது அதிகமான மரியாதையும் பாராட்டுகளும் குவிந்து கொண்டு இருக்கிறது. ஸோ விஜய் அவர்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.